3ஆம் தேதி நைட்டு ஒரு 57 பேர் குரூப் கைலாய யாத்திரைக்காக தமிழ்நாட்டுல இருந்து பல இடங்கள்ல இருந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போனோம். டெல்லியில இருந்து ஒரே ஃபிளைட்டு டெல்லி போய் டெல்லியில இருந்து காட்மாண்டுல இறங்கி ரூம்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே தங்க வச்சுட்டோம். அன்னைக்கு நைட்டு மீட்டிங் முடிஞ்சு மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பிட்டு வந்தேன். நேற்று நைட்டு கூட நான் அவர்கிட்ட பேசினேன். நல்லா இருக்கா, எல்லாம் குரூப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நீ காலையில 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு கிளம்புறப்போ ஒரு 9 மணிக்கு பையன் பேசுற. அதுல 3 பஸ் போனதுல ஒரு பஸ்ல ரகுன்னு ஒருத்தர், 2வது பஸ்ல பையன், 3வது பஸ்ல இருந்து வெங்கட்ராமன் மயிலாடுதுறை இருக்கிற பையன், 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு. இது மாதிரி ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது, அதுல நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாற்றி வெளில கொண்டு போனோம். அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்துல உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அது போன் பண்ணாரு. கீழே இறங்கி பார்க்க முடியுமா, நம்ம இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல, எனக்கு அங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அழைச்சிட்டு போயிட்டான் டிரைவன். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவம் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் கவுந்துருச்சு, தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. மிலிட்டரி ராணுவம் தெரியப்படுத்தியாச்சு. ஏன்னா பெரிய விபத்து அது வாயால சொல்ல அந்த அளவுக்கு நல்லது. அதுல எவ்வளவு பேர் வருவாங்கன்றது தெரியல. அண்ணன் தான் வழி சொல்றோம்.